நான் அப்துல் மாலிக் கரீம் அமுல்லா. என் பிறப்பு 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் நாள் சுமாத்திரா தீவின் மேற்கு கரையில் அமைந்துள்ள மனின்ஜாவு ஏரிக்கரையில். என் தந்தை டாக்டர் அப்துல் கரீம் அமுல்லா. அக்கா ஒரு புகழ்பெற்ற இஸ்லாமிய சீர்திருத்தவாதி. என் தாயார் சிப்பியா எளிமையான ஆனால் ஆழ்ந்த ஈமான் கொண்டவர். சிறுவயதிலேயே என் தந்தையின் கடுமையான கல்வி முறை என் உள்ளத்தில் இஸ்லாமிய அறிவின் விதைகளை விதைத்தது. ஆனால் என் இதயம் கவிதைகளுக்கும் கதைகளுக்கும் ஓடியது. சிறு வயதில் தந்தை என்னை பாரம்பரிய பள்ளியில் சேர்த்தார். ஆனால் பள்ளியின் கட்டுப்பாடான பாடத்திட்டம் என்னை கட்டுப்படுத்தவில்லை. 13 வயதில் பள்ளியை விட்டு வெளியேறினேன். அதே ஆண்டு என் தந்தை என்னை மக்காவுக்கு அழைத்துச் சென்றார். அந்த புனிதப் பயணம் என் உள்ளத்தை மாற்றியது. மக்காவில் 2 ஆண்டுகள் தங்கியிருந்தேன். அங்கு அரபு மொழி, தப்சீர், ஹதீஸ் போன்றவற்றைக் கற்றேன். ஆனால் என் ஆன்மா இலக்கியத்தைத் தேடியது. தாய்நாடு திரும்பிய பிறகு எழுத்தாளனாக வளர்ந்தேன். 1925ஆம் ஆண்டு முதல் பத்திரிகைகளில் கட்டுரைகள், கவிதைகள் எழுதினேன். கெஞ்சலும் கோபமும் போன்ற என் கவிதைகள் இளம் வயதிலேயே பரவலான பாராட்டைப் பெற்றன. என் எழுத்துக்கள் இஸ்லாமிய கொள்கைகளுடன் தேசியம், மனிதநேயம், சமூக நீதி ஆகியவற்றை இணைத்தன. 1930ஆம் ஆண்டுகளில் நான் சொந்தமாக பத்திரிகைகளை நடத்தினேன். புதிய வாரம், மலாய் கோட்டை போன்ற இதழ்களில் என் எண்ணங்களைப் பகிர்ந்தேன். இந்தக் காலகட்டத்தில் எனது தனிமையில் அழைத்தல் வெளிவந்தது. இது இந்தோனேசிய இலக்கிய உலகில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கியது. ஆனால் என் உண்மையான பயணம் 1940ஆம் ஆண்டுகளில் தொடங்கியது. ஜப்பானியர் ஆக்கிரமிப்பின் போது நான் சிறையில் அடைக்கப்பட்டேன். அந்த 2 நாட்களில் தப்சீர் அலசர் பிரகாசமான விளக்கம் எனும் குரான் விளக்கத்தை எழுதத் தொடங்கினேன். இது பின்னர் என் மகத்தான படைப்பாக மாறியது. சிறை என்னை முறிவுபடுத்தவில்லை, மாறாக என்னை ஆழமான சிந்தனையாளராக மாற்றியது. விடுதலையான பிறகு நான் முஸ்லிம் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டேன். 1950களில் நான் மிஜிஸ் உலாமா இந்தோனேசிய உலமாக்கள் சபை இணைந்தேன். அதே நேரத்தில் என் புகழ்பெற்ற நூல் காபாவிலிருந்து ஒரு செய்தி எழுதினேன். இது ஒரு ஆன்மீகப் பயணக்குறிப்பு. மக்கா பயணத்தின் போது என் அனுபவங்கள், சிந்தனைகள் இதில் இடம்பெற்றன. 1960களில் சுகார்னோ அரசால் நான் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டேன். காரணம், என் எழுத்துக்களில் உள்ள விடுதலைச் சிந்தனைகள். ஆனால் சிறையில் இருந்தபோதுதான் என் மிகப்பெரிய இலக்கியப் படைப்பான தப்சீர் அலசர் 30 தொகுதிகள் முடித்தேன்.